நாங்க 2 பேரும் ஈரத்தோட எங்க நடந்து போறோம்னா, எங்களோட வேண்டுதல் ஒண்ணு கம்ப்ளீட் பண்றதுக்கு. பொதுவா ஒவ்வொரு மதத்திலயும் ஒவ்வொரு மாரி வழிபாட்டு முறை இருக்கும். ஸோ அந்த விதத்துல நம்ம தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி வில்லேஜ்ல இருக்கிற பரலோக மாதா கோவிலுக்கு யாராவது வேண்டுதல் வச்சிருந்தாங்கன்னா, அது நிறைவேறும் போது இந்த மாதிரி கும்பிடு சொர்ணம் போடுறது வழக்கம். ஆகஸ்ட் 15 தான் எங்க 10ஆம் நாள் திருவிழா. பட் எல்லாரும் அதுக்கு முந்தின நாள்ல இருந்தே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நாங்களும் ஆகஸ்ட் 14 போட ஆரம்பிச்சிட்டோம். சிலர் கோயிலை சுத்தி போடுவாங்க, சிலர் தேர் வந்து ஊர் முழுக்க சுத்தும். ஸோ அதை சுத்தியுமே கும்பிடு சொர்ணம் போடுவாங்க. அவங்கவுங்க வேண்டுதல் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே ஹிந்து. பட் பிஃபோர் மேரேஜும் சரி, இல்லை இப்போவும் சரி, இந்த சர்ச் தான் போகணும், இந்த கோவில் தான் போகணும் அப்படின்னு எங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. எங்க மனசுக்கு எப்போ எங்க போகணும்னு தோணுதோ அங்கே போயிடுறது. பிகாஸ் எல்லா கடவுளும் ஒன்று தானே. எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் காமநாயக்கன்பட்டியில் திருவிழா நல்லாவே போச்சு. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னன்னா, திருவிழா அன்னைக்கு மாதா கையில் இருக்கிற பாலன் போட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ் நாங்கள் காணிக்க பண்ணது. எங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் காணிக்கையாக கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கொடுத்தது திருவிழா அன்னைக்கு போடும்போது அது பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் பொருட்காட்சியில் போய் நல்லா சாப்பிட்டு நிறைய ரைட்லாம் போயிட்டு ஹாப்பியாக எங்களோட டேயை வைண்ட் அப் பண்ணிக்கிட்டோம். ஸோ யாரெல்லாம் காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா திருவிழாவை அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.